நிலம் நல்லதாக இருந்தால் அது தானாக தானியத்தை பலனாக கொடுக்கும். நிலம் கெட்டதாக இருந்தால் அது தானாக பலனை கொடுக்காது. நிலம் நல்லதாக இருந்தால் அதனுடைய கையில் கொடுக்கப்பட்ட விதையை தானியமாக வளர்த்து கொடுக்கிற எல்லா முறைகளையும் அதுவே செய்து முடிக்கும். ஒருவேளை தானாக பலனை கொடுக்க முடியாத கெட்ட நிலமாக இருந்தால் அது நல்ல நிலமாக மாற தன்னை பண்படுத்தும் எஜமானிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயமும் நல்ல இருதயமாக இருந்தால் விதைக்கப்படுகிற வசனங்கள் 30, 60, 100மான பலனை கொடுக்கிறவைகளாக மாற்றும். நல்ல இருதயமாக நமது இருதயம் இல்லை என்றால் நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற வசனத்தினுடைய பலனை பெருக செய்கிறவர்களாக ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறவர்களாக காணப்பட முடியும். வசனம் என்றைக்கும் நல்லதுதான், ஆனால் விதைக்கப்படுகிற இருதயம்தான் சரியாக இல்லை. ஆகையினால் தான் சரியான பலனை அது கொடுக்க முடியவில்லை. எபிரேயர் புத்தகத்தில் இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் பிறகு சபிக்கப்பட்ட நிலமாக மாறினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக உள்ளபோது செய்தவைகளை தேவன் மறக்கவில்லை. எனவே அசதியை மாற்றி வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு மறுபடியும் பின்பற்றி மறுதலித்த வாழ்வில் இருந்து மனம் திரும்பி பூரண நிச்சயத்தை மறுபடியும் உண்டாக்கி இனிமேலாகிலும் முடிவு பரியந்தும் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. தேவன் மறுபடியும் தருணங்களையும் வாய்ப்பையும் தருகிறார். இங்கு 3 நிலம். 1 ஆசீர்வதிக்கப்பட்டு மறுதலித்த நிலம், 2வது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலேயே உள்ள நிலம், 3வது கெட்டுப்போனாலும் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட பிரயாசப்படுகிற நிலம். ஒவ்வொரு நிலமும் தன் விருப்பம் போல அதின் நிலையில் வாழலாம், இல்லை என்றால் மாறியும் வாழலாம். அது அவரவர்களின் கீழ்ப்படிதல் தெய்வீக குணத்தை பொறுத்தது. இறுதி நாளில் ஏன் பலன் கொடுக்கவில்லை என்று நிலத்தை, அதாவது மனிதனை, அதாவது இருதயத்தை தேவன் கணக்கு கேட்பார்.